நம்பர் அது நம்பர் சேவ் பண்ணுங்க. இது வேற நம்பரா இருந்துதான் கேள்வி கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம ஆசீர்வாதத்துல ரொம்ப நல்லா இருக்கும். பெருமானாருடைய ஆசீர்வாதம் எல்லாரும் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. வீட்டுல இருக்கீங்களா, வெளியில இருக்கீங்களா? இல்ல, வீட்டுலதான் இருக்கிறீங்க. வீட்டுலதான் இருக்கிறீங்க. ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயா தான் இருக்கிறீங்க. அது ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி ஒரு இது அனுப்பிச்சிருந்தீங்க. ஆமா ஆமாங்க. அதான் தசகாரியம், சித்தாந்த தசகாரியம் சொல்லுவாங்க அத. சரிங்க. அதான் அது குறித்து கேட்டு இருந்தீங்க. சரி, கொஞ்சம் வேலைனால டிலே ஆயிட்டே இருந்தது. சரி, நம்ம போன்லயே பேசிடுவோம்னு சொல்லிட்டு தான் போன் பண்ணேன். எனக்கு அது ஒரு டீம் ஒண்ணு கேட்டாங்க. அது நான் ஓரளவுக்கு புரியுது. பட் இருந்தாலும் நீங்க உங்க இதுல சொல்லி அதை டெக்ஸ்டா கொடுத்தீங்கன்னா நாங்க அப்படியே அவங்கள்ட்ட சொல்லுவேன், அவங்கள்ட்ட அனுப்பிடுவேன். ஏதாவது விளக்கம் கேட்டாங்கன்னா இன்னும் அதுக்கு விளக்கத்துக்கு ஏதாவது எப்படி கேட்கறாங்கன்றதையும் உங்கள்ட்ட கேட்பேன் நான். அதான் அனுப்பிச்சலாம். அது வந்து டெக்ஸ்டா இதாகும் டைப் பண்றதுக்கு. ஆடியோ அனுப்பிச்சிடலாம். நீங்க நான் ரெக்கார்டிங் பண்ணிடுறேன். இந்த ஆடியோ அனுப்பிச்சிருங்க. இப்ப இந்த நீங்க திருமுக குறிப்புல வருதுங்க போல இருக்குது. நீங்க அனுப்பிச்சது திருமுக குறிப்புகள்னு வருது. சரிங்க. அதுல நம்பர் 13ன்னு வருது. நான் இப்பதான் அன்னைக்கே பார்த்தேன். 13 சுத்த சன்மார்க்கத்துல அருள் நிலையை குறிக்குது. அருள் நிலை கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? கேள்விப்பட்டிருக்கீங்க. அதான் பெருமானார் வந்து அகவல்லியே சொல்லுவார், திரையோதச நிலை சிவ வெளி நடுவே வரை ஓத அரு சுக வாழ்க்கை மெய்ப்பொருளேன்னு சொல்லிட்டு, அந்த திரையோதச நிலைன்றது இறைவனுக்கே உரிய சிவ வெளின்றார். அங்கே உண்டாகின்ற அனுபவத்தை வந்து சொல்ல முடியாது, வார்த்தைகளால சொல்ல முடியாது, கற்பனையே செய்து பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு சுக வாழ்க்கை அனுபவம் தான் அந்த திரையோதச அனுபவம். அதுதான் 3 தசம்னா 10, திரையோதசம்னா 13. அதை பல இடத்துல சொல்றாருங்க. இந்த அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அந்த மந்திரம் இருக்கு இல்லைங்களா, அந்த அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அது மட்டும் பார்த்தீங்கன்னா அதுல வந்து பொதுவா இந்த தமிழ் எழுத்துக்கள்ல ஒரு வார்த்தையில சிலபல் சொல்றாங்க ஆங்கிலத்துல, அது தமிழ்ல வந்து அசை அழகுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு அசை இருக்குன்னா அதை மெய்யெழுத்தை வந்து சேர்க்க மாட்டாங்க. மெய்யெழுத்தை சேர்க்காம அதை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அற்பெருஞ்சோதியில 6 அசையும், தனிப்பெருங்கருளை 7 அசையும், 6 7 கூட்டினா 13 வரும். இயற்கையாவே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த 13ன்னா அது திருவருள் நிலை. அந்த அந்த நிலையில்தான் அந்த நிலைதான் நமக்கு மையமா இருக்கு. திருவருள் நிலையில இருந்தா நாம வெளிப்பட்டிருக்கோம். இது வந்து ஒருநடை பகுதியில வந்து சொல்லும் பொழுது திருவருள் நிலை அப்படின்னு தனியா போட்டு அதை கீழே இருந்து மேல கொண்டு போவார். அதாவது இப்ப நம்ம ஒரு மனிதனை பார்க்கறோம்னா நம்ம உண்மை மனிதனை பார்க்கல, நம்ம வந்து அந்த மனிதனுக்கு மேல இருக்கிற இந்த உடல் பூத நிலையை தான் பார்க்கிறோம். ஆக நமக்கு கண்ணுக்கு தெரியுது அந்த மனிதனுடைய உண்மை மனிதனுடைய நிலை இல்ல, அந்த தத்துவ நிலைகள் தான். முதல்ல பூத நிலை, அப்படியே மேல கொண்டு போறார். பூதநிலை, கரண நிலை, பிரகிருதி நிலை, மோகினி நிலை, மாயா நிலை, அசுத்த மாயா நிலை, அசுத்த மகாமாயா நிலை, சுத்த மாயா நிலை, சுத்த மகாமாயா நிலை, சர்வ மகாமாயா நிலை, குண்டல் நிலை, பரிகிரக நிலை, பிரணவ நிலை, திருவருள் நிலை. 13வது நிலையில் தான் அது திருவருள். ஆக நமக்கு நம்முடைய மனிதன் வந்து எந்த புள்ளியிலிருந்து வெளிப்படுறோம்னா மிக 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 அணுநிலை என்ற அந்த திருவருள் நிலை. அதாவது அருட்பெருவெளின்னு சொல்றாங்க வள்ளல் பெருமானே. அந்த ஸ்பேஸ் வந்து ஒரு அணுத்துவமான ஸ்பேஸ் தான் நமக்கு தலைக்கு நடுவுல இருக்கு. தலைக்கு நடுவுன்னு நம்ம சொல்றது கூட அது ஒரு ஐடென்டிஃபை பண்றதே, நமக்காக ஐடென்டிஃபை பண்றதே தவிர அது தனித்து தான் இருக்கு. அந்த ஆன்ம நிலை வந்து திருவருள் நிலை தான், அது தனித்து தான் இருக்கு. அதை வள்ளல் பெருமான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஜீவன் ஆன்மா, அந்த ஆன்மான்றது உள்ளொளியோடு சேர்ந்திருக்கு. ஜீவனை பத்தி சொல்றது ஆன்மாவை பத்தியும் வந்து அது சொல்லும் பொழுது ஜீவன் வந்து அந்த கரண கூட்டத்தின் மத்தியில் இருக்கும்.
ஆன்மா தனித்தே இருக்கும். இந்த உடம்புல இருந்தாலும் எப்படி குளத்துல வந்து அந்த தாமரை இலை அதுலயே இருந்தாலும் அதுல தண்ணி ஒட்டாது. அந்த மாதிரி இந்த உடம்புல ஆன்மா இருந்தாலும் அது வாழ்கின்ற இடம் வந்து அகவானம், சித்தாகாசம். அது தனியாவே தான் இருக்கும். அது இதுல இதாகாது. அந்த மாதிரி ஒரு நிலைதான் திருவருள் நிலை. அதுதான் அதுல போட்டு இருந்தது. அது பார்த்தேன். அது நல்ல ஒரு முக்கியமான ஒரு இது வந்து தசகாரியம். இது வந்து வேற எந்த ஒரு சமய மார்க்க யோக மார்க்கத்திலையும் சொல்லாத ஒரு மிக முக்கியமான ஒரு வந்து சித்தாந்தத்துல சைவ சித்தாந்த ஞானிகள் தான் சொல்லியிருக்காங்க இந்த தசகாரியம் சொல்லிட்டு. நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க இல்லையா? அது படிச்சிருக்கேங்க. அதான் அது தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், 3 தத்துவ சுத்தி, 4 ஆன்ம ரூபம், 5 ஆத்ம தரிசனம், 6 ஆத்ம சுத்தி, 7 சிவ ரூபம், 8 சிவ தரிசனம், 9 சிவ யோகம், 10 சிவபோகம். இப்ப இத பத்தி நமக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னா அணுவதை கூட நமக்கு தகுதி இல்லாத ஒரு சப்ஜெக்ட் இது. இது மிகப்பெரிய ஒரு இது வந்து இதை நாம ஜஸ்ட் லைக் தண்ணி எடுத்து பேசுறது அது ஒரு குற்றமுடைய ஒரு செயலாக தான் மாறிடும். இருந்தாலும் ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை எதை வச்சு சுவாமி தெரிஞ்சுக்கிறோம்னா இந்த சுத்த சன்மார்க்கத்துடைய நிலையை பத்தி நமக்கு தெளிவா விளக்கம் கொடுக்கறது. வள்ளல் பெருமான் என்ன நிலையில இப்ப இருக்காரு, அவர் காட்டு சுத்த சன்மார்க்கம்ன்றது உண்மையில என்னது அப்படின்னு நமக்கு சுவாமி சரவணந்தாயில நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுங்க. அவ்வளோ இது வந்து தெளிவா அந்த நிலையில இருந்து அருள் நிலையில இருந்து சரவணந்த சாமி அவள் விளக்கம் கொடுக்குறாரு. இப்ப நம்ம ஷேர் பண்ணிக்கிற கருத்துக்கள் கூட அவருடைய நூல்கள்ல இருந்து தான் நம்ம எடுத்து படிச்சு நம்ம ஒரு உபாய ஞானமா தான் பண்றோம். ஆக மொத்தத்தில் இது வந்து அந்த பக்கம் இருக்கிற ஒரு பெரிய ரகசியத்தை நம்ம இந்த பக்கம் எதுவுமே தெரியாம பேசுறது அது வந்து தப்புல போய் முடிஞ்சிடும். இருந்தாலும் நீங்க கேட்டதுனால நம்ம ஒரு டிஸ்கஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லதுன்றதுக்காக நம்ம இது பண்றோம். இப்ப இந்த தசகாரியம் அப்படின்றது சித்தாந்தத்தில் தான் சொல்றது. அதனாலதான் வள்ளல் பெருமானும் சரி சரவண சுவாமியை வந்து சைவம் வந்து அகச்சமயம்ன்றார். அகச்சமயம்னா சுத்த சன்மார்க்கத்துல இதுதான் ஒரு கடகால் மாதிரி. எல்லாமே வந்து இப்போ வள்ளல் பெருமான் அற்புதஞ்சோதி அகவல் எழுதினார் இல்லைங்களா? ஹலோ சொல்லுங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கையெழுத்து பிரதியில பிள்ளையார் சுழி போட்டிருப்பாங்க. என்னைய பிள்ளையார் சுழி போட்டிருப்பாங்க. நீங்க அந்த சுவாமிகளுடைய கையெழுத்து அப்படியே போட்டோ மாதிரி எடுத்திருப்பாங்க. பெருசா வரும் ரெக்கார்டு அற்புதஞ்சோதி அகவல். அத பாத்தீங்கன்னா சுவாமிகள் வந்து ஒவ்வொரு இதுல இது பண்ணும்போது பிள்ளையார் சுழி போடுவாங்க. பிள்ளையார் சுழி வைஷ்ணவர்கள் போடுவாங்களா? அந்த அளவுக்கு தெரியாது எனக்கு. யாரும் போட மாட்டாங்க. சைவ சமயத்தில் இருக்கிறவங்க தான் பிள்ளையார் சுழி போடுவாங்க. அப்ப சைவம் வைணவம் முதலான சமயங்களில் லட்சியம் வைக்க வேண்டாம். இன்னொன்னு வேதம் ஆகமம் முதலான கலைகளில் லட்சியம் வைக்க வேண்டாம். எல்லாத்தையும் சொல்லி இருக்கிற வள்ளலாறு இந்த பிள்ளையார் சுழி மட்டும் எடுத்துக்கிட்டாருன்னா அந்த பிள்ளையார் சொல்ல மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குங்க. அதை நம்ம சைவத்துக்குன்னு எடுத்துக்க கூடாது. ஏன்னா ஆதியிலிருந்து தொடங்கும் போது அந்த பரிணாம வளர்ச்சி ஆன்மீக பரிணாம வளர்ச்சி சைவம் அந்த ஒரு இதுல இல்ல. இங்கிருந்த தமிழகத்தில் இருந்த சத்திய ஞானிகள் வந்து அதை அப்படியே அகநிலைக்கு போய் அந்த உண்மைய கொண்டு வந்து வெளிப்படுத்துறாங்க. பின்னால இருக்கிறவங்க தான் அதை வந்து அது ஒரு சமயம் ஆக்கிட்டாங்க. அப்புறம் சில ஆகம புராணங்கள் இதிகாசங்கள்லாம் அதுல புகுத்திட்டாங்க. அது ஒரு தனியாவே தெரிஞ்சு போச்சு. ஆக மொத்தத்துல வந்து வள்ளல் பெருமான வந்து இத்தனை சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் இருந்தாலும் இறைவன் வந்து சைவ ஆகமத்தின் வழியா தான் செலுத்திருக்காரு. முறைப்படி முருகனை வழிபடுற மாதிரியும் விநாயக பெருமான வழிபடுற மாதிரியும் திருவொற்றியூர் ஈசனை வழிபடுற மாதிரியும் இதெல்லாம் நமக்கு தான் புறநிலைத்ததை தவிர வள்ளல் பெருமான நிலை வந்து அவரு அந்த இருக்கும்போது அந்த சுத்த சன்மார்க்க நிலையில தான் அவரு செலுத்தப்படுறார். இதை விண்ணப்பத்திலேயே பார்க்கலாம். அதாவது அந்த வாலிப பருவம் தோன்றுவதற்கு முன்பே எனக்கு வந்து எல்லா இதுக்கும் பொதுவான ஒரு உண்மை கடவுள் ஒருவர் ஒரு உண்டு என்பதை எனக்கு வந்து அந்த
சிறு பருவத்திலேயே உணர்த்தி அருளினேன். அப்புறம் எனக்கு சிறிய போதே கல்வி பயிற்று பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம தாங்களே உள்ளொளியா இருந்து எனக்கு பயிற்றுவிக்க வேண்டியவரை பயிற்றுவித்தேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஆக அவரு சிறிய இதுலயே அவர் தெளிவா தான் இருந்திருக்காரு. ஆனா நமக்கு தான் அவர் 5ஆம் திருமுறையில திருவொற்றியூரை பாடினதாகவும் சிதம்பரத்தை பாடினதாகவும் திருப்பணிகை முருகனை பாடினதாகவும் அப்படிலாம் வரும் நமக்கு. இதெல்லாம் புறத்துல நம்ம கண்ணுக்கு நம்ம பார்வைக்கு அப்படிதான் படும். ஆனா அவர் வழிபட்ட வடிவுடை அம்மை ஆகட்டும், திருவொற்றியூர் தியாகராஜ பெருமான் ஆகட்டும், திருப்பணிகை முருகன் ஆகட்டும், எல்லாமே அவர் அற்புதம் ஜோதி நிலையில வச்சுதான் பார்த்தார். அதனால்தான் மாயையால் கலங்கி வருந்திய போதும் வள்ளலே உனது சாயையாய் பிறரை கண்டதே அல்லால் தலைவர் வேறு எண்ணியது உண்டோ அப்படின்ற பாடல்ல தெளிவா விளக்குறார். வண்ணம் வேறெனினும் வடிவு வேறெனினும் மன்னிய உண்மை ஒன்றே. இதை இறைவனே அது ஆரம்பத்திலேயே அவருக்கு உணர்த்திட்டார். இப்ப எதுக்கு நம்ம இதை சொல்றோம்னா, சைவ ஆகமத்தில இருந்துதான் முதல்ல இந்த தமிழகத்தில் தான் அக உண்மைய அப்படியே வெளியில கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கிருந்து பல்கி பெருகி போனவங்க இதெல்லாம் மறந்துட்டு வெவ்வேறு சூழ்நிலை காரணமாகவும் உணவு பழக்கங்களுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சமயம் மதம் மார்க்கங்கள்லாம் உருவாக்கி எப்படி போயிடுச்சு. ஆனா சைவ ஆகமத்துலதான் அந்த அந்த ஆன்ம நிலை நின்று அருள் துணையால பல உண்மைகளை வெளியில கொண்டு வந்தாங்க. அதை மறுக்கவே முடியாது. அது அருள் விளக்கமான அனுபவமான சொல்லுவாங்க. அந்த திருமந்திரத்தில் அந்த எனக்கு காட்டிய மெய்ப்பொருள் மெய்மொழி பொருளும் அப்படின்லாம் சொல்றார். அந்த ஒரு இதெல்லாம் வள்ளல் பெருமான் அதை மறைக்காம ஒத்துக்கிறார். எது சொல்றேன்னா, பிள்ளையார் சுழியை மறக்காம போட்டுருவாங்க. அப்புறம் திருச்சித்தம்பலம்ன்றத போடுவார் முன்னாடி பின்னாடியே, இல்லைங்களா? சிற்றம்பலம்ன்ற வார்த்தை எங்க இருக்கு? சைவத்துலதான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. அப்போ சைவத்துல இருக்கிறவங்க தான் அக உண்மையை போய் வெளிப்படுத்தினாங்க. அதனால அந்த நோக்கத்துல அந்த சுவாமிகள் முற்றுமா மறுக்கல, முற்றிலும் அப்படி ஏத்துக்கல. ஏன்னா அவங்க சொன்ன முடிவான சொன்னாங்க. ஆனா அந்த முடிவுக்கும் மேல ஒரு பெரிய முடிவு இறைவனை வெளிப்படுத்துறாங்க. அதனாலதான் அதுல லட்சி வைக்க வேண்டாம், ஒரு கிளான்ஸ் பாத்துக்கலாம், கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்றாங்க. ஆக இப்ப நம்ம தசகாரியத்துக்கு வருவோம். இந்த தசகாரியம் ஒரு சைவ சமயத்தில் நாம் இருக்கோம், இந்து மத பிரிவுல சைவத்தில் இருக்கோம்னா இது ஒவ்வொரு மனிதனும் இந்த தசகாரியத்தை செய்யணும். யார் செய்யணும்? செய்யலையே. அதாவது சைவ சமயத்துடைய மையம் இந்த தசகாரியம் தான். இந்த தசகாரியத்தில் நீங்க அந்த படிக்கும் போதே தெரியணும். தத்துவ ரூபம், தத்துவ சுத்து, தத்துவ ரிசல்லாம் வருது பாருங்க. இதுல எங்க உருவ வழிபாடே இருக்கு? இது ஒரு உருவ வழிபாடும் கிடையாது. எந்த கடவுளும் பெறல, எல்லாமே உள்ளதான் இருக்குது. அந்த வார்த்தையை சுட்டி காமிச்சிருது. ஆக இதெல்லாம் புறத்துல அதுக்கப்புறம் தான் இந்த உருவ வழிபாடுகள்லாம் பாமர மக்களுக்காக வேண்டி அந்த மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டது. இப்ப நம்ம அந்த தசகாரியத்தை எடுத்துப்போங்க. அந்த தத்துவம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. முதல்ல இந்த தத்துவத்தை 3ஆ பிரிக்கிறாங்க. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம செய்யற சாதனம், அப்புறம் சாத்தியம், அப்புறம் அனுபவத்துக்கு வருது. அந்த மாதிரி அதே மாதிரி ஆன்ம ரூபம், ஆன்ம தரிசனம், ஆன்ம சுத்தி 3ஆ பிரிக்கிறார். அப்ப சிவரூபம், சிவ தரிசனம், அப்புறம் சிவ யோகம், சிவ போகம் அப்படின்னு சொல்லிட்டு 10 தசகாரியமா சொல்றாங்க. 10 இது. இந்த நிலையில தான் கடவுளோடு நாம் ஐக்கியமாகி நிற்க முடியும். கடவுளோடு ஐக்கியமானால்தான் நமக்கு பிறப்பு இறப்புலாம் நீங்கும், இல்லைன்னா வேற வழி கிடையாது. ஆக இந்த தசகாரியத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இந்த புறநிலைகள் எல்லாம் கடந்து உள்ள போய் கடவுளுடைய ஜோதியில கலந்து நாம அந்த நிலையில தான் நமக்கு பிறப்பு இறப்பு துன்பம் நீங்கும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் இருக்க. சுத்த சன்மார்க்கத்தை இதுவரையில இறைவன் ஆன்மக்களை அந்த ப்ராசஸ் தான் வைத்திருந்தார். அதுக்கு மேல உள்ள ஒரு சீக்கிரட்டை இறைவனே ஓபன் பண்ணல. ஆக இறைவன் எப்ப அந்த உண்மையை டிஸ்க்ளோஸ் பண்றாருன்னா,
அவரே வெளிப்பட்டு டிஸ்க்ளோஸ் பண்றார். அதுக்குரிய அந்த காலம் தான் 1865 இறைவனே வெளிப்படுறார் நேரடியா. அதாவது முன்பிருந்த சைவ சமயத்து சத்திய ஞானிகள் எல்லாம் புறநிலைகளை கடந்து, தத்துவ நிலைகளை கடந்து, மனதை எல்லாம் இறக்கும்படி செய்து, ஜீவ நிலைகள் அனைத்தையும் கடந்து உள்ளொடுங்கி அந்த இறைவனோட கலந்து போனார்கள். ஆக இவங்களுடைய மனித முயற்சியினால அவர்கள் புனிதர்களாகி அதுக்கப்புறம் இறைவனோடு கலந்தார்கள். ஆக இந்த மார்க்கம் மனிதன் புனிதனாகி இந்த மனிதனே போட்ட ஒரு பாட்டை தான் இதுக்கு முன்பு இருந்த சன்மார்க்கம். இந்த சன்மார்க்கம் தவறுன்றது இதுவரையில யாருக்கும் சொல்லல, இறைவன் வெளிப்படுத்தல இது சரிதான் சொல்லிட்டு. 1865 தான் இந்த சுத்தம்ன்றது முன்பு இருந்த அனைத்து சன்மார்க்கங்களையும் மறுக்க வந்ததுதான் சுத்த சன்மார்க்கம். இதற்கு முன்பு சுத்த சன்மார்க்கம் வெளிப்படவில்லை. அப்படி வெளிப்பட்டிருந்தால் உண்மை வெளியாகி இருக்கும். இதற்கு முன்பு பெரியோர்கள் என்று சொல்லிக் கொண்டு இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்றது. வள்ளல் பெருமான் சொல்றாரா அப்படின்னா அதுதான் நம்ம யோசனை பண்ணுறது. இது வள்ளல் பெருமான் சொல்றதில்ல, அந்த உருவத்துல இருந்துகிட்டு அற்பெருஞ்சோதி ஆண்டவரே நேரடியா ஆண்டவரே வரலாறு மூலம் எல்லாத்தையுமே இது பண்றாங்க. இது நம்ம அதுக்கப்புறம் இதை பார்ப்பாங்க. இப்ப அந்த தசகாரியம் இருக்கு இல்லைங்களா, இப்ப அந்த தத்துவம், தத்துவ ரூபம், தத்துவ தரிசனம், தத்துவ சுத்தி. இப்ப தத்துவம் அப்படின்ற வார்த்தை எதை குறிக்குதுன்னா, அதாவது தத்துவம் அப்படின்றது இரண்டு பொருளை குறிக்குங்க. தத்துவம்னா ஜடம். இப்ப உடம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த உடம்புனாலே நாமும் நினைக்கிறோம். நம்ம ஒரு மனிதனை பார்த்தோம்னா உருவத்தை பார்த்து நான் பாலாஜியாவை நான் பார்த்துட்டேன், நீங்க கோசம்ல இப்பதான் பார்த்து நம்ம சொல்றோம். எதை பார்த்து? உருவத்தை பார்த்து சொல்றோம். அதுதான் கண்ணால் கண்டதும் போய் காதால் கேட்டதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நம் கண்ணால் கண்டது பொறிபுறன்களால நாம் கண்ட காட்சி அனைத்துமே உண்மையை காட்டாது. அதை அப்படியே அச்சுதி செலுத்துவோம். ஆக நம்ம எத்தனையோ பேர் வாழ்க்கையில பாக்குறோம், இத்தனை பேரு அத்தனை பேரு பாக்குறோம். நாம் பார்க்கிற ஒருத்தரை நம்ம சத்து பொருளாவே நினைச்சிடறோம். ஆனால் அது அசத்து, அதுக்கு பேர் ஜடம். அது உணர்வு அற்றது, அதுக்கு பேர் ஜடம். ஆக இந்த உடம்பு தத்துவம்னா இது மண்கூறு. இதுல 5 பூதங்களால் ஆனதுனாலும் இதுல அதிகமா இருக்கிறது மண்கூறு. இத தண்ணி நீர் தத்துவம்னு சொல்லுவாங்க, மண் தத்துவம் சொல்லுவாங்க. ஆக இந்த உடல் நான் தான் இந்த உடல் நாம நினைச்சது. பிறரையும் நம்மையும் அப்படியே பார்த்திருக்கோம், பிறரையும் அப்படியே பார்த்திருக்கோம். இது ஆள் கிடையாது, இது தத்துவம், ஜடம், உணர்வு அற்றது அப்படின்ற ஒரு தெளிவு ஏற்பட்டு. ஆக தத்துவம் என்றால் உணர்வு அற்றது, ஜடப்பொருள், உணர்த்தினாலும் அது உணராது அப்படின்ற குறிக்கிறது அந்த தத்துவம். அதுக்கடுத்தபடியா அதே அதே வார்த்தை அப்படியே ஆப்போசிட்டாவும் மாறும். அதுதான் தமிழ்ல இருக்கிற ஒரு அற்புதம். தத்துவம், தத்துன்னு துவம்னு ரெண்டா பிரிக்கணும். முதல்ல பிரிக்காம அப்படியே பார்க்கணும். இப்ப நீங்க பிரிச்சீங்கன்னா தத் துவம், துவம் அப்படின்னா நீன்னு அர்த்தம், இரண்டுன்னு அர்த்தம், நீ அல்லது இரண்டுன்னு அர்த்தம். தத் அப்படின்னா அது, நீன்னா இரண்டாகி இருக்கிற நீ. ஆனா அது உண்மை கிடையாது. இரண்டாகி விளங்குவதும் அந்த கடவுள் தான். ஏது? தத், தத்தாகிய சத்து பொருள் தான் இரண்டாகி இருக்கிற நீயாவும் விளங்குது. ஆக தத்துவம்னா அது நீ, துவம்னா நீ, அது நீ. ஆக தத்துவம்ன்றது அது நீ என்ற ஒரு உண்மை குறிக்கிறது. அதனாலதான் மணிவாசக பெருமான் தாயிற் சிறந்த தயான தத்துவனே. அந்த ஒவ்வொரு மனிதனும் தயா தத்துவம், தயான்றதே இறைவனுடைய தயா மூல தர்ம சொருபியாக விளங்குகின்றான். உண்மையில மனிதனும் அதுக்கு அதன் அந்த அது மையத்தை தான் தனது உரிமையாக வச்சிருக்கான். ஆக இப்ப அந்த தத்துவம் இந்த இடத்துல எதை நாம் என்று நினைச்சிட்டு இருந்தோம், இந்த உடலை நாம நினைக்கிறோம், இந்த உடல் நாம் அல்ல. அப்புறம் மனம், கொஞ்சம் மேல போனவங்க சைக்காலஜிஸ்ட் எல்லாம் மனம் படைத்தவன் தான் மனிதன்
அவன் இன்னும் கொஞ்சம் மேல போவாங்க. ஆக மனிதனாலே மனம் படைத்தவன், மனம் காரணமாகத்தான் மனிதன் என்ற பெயர் பெற்றிருக்கான். ஆக மனம்தான் மனிதன். இன்னும் கொஞ்சம் யோகிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்ல இதுக்குள்ள ஒரு உயிர் இருக்கு, அந்த உயிர் தான் உண்மையில மனிதனா இருக்கு. ஆனா சைவ ஞானிகள் இது மூணுமே தத்து பண்றாங்க. புரியுதுங்களா? சரிங்க. அதாவது இந்த உடம்பு நீர் தத்துவம் அல்லது மண் கூறு அதிகமா இருந்தா மண் தத்துவம் சொல்லலாம். இதுக்கு உள்ள இருக்கிறது மனம், சித்தம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இது காற்று தத்துவம். இது காற்று தத்துவம். இதுக்கு உணர்வுலாம் கிடையாது, காற்று தத்துவம். அதுக்கடுத்தது உயிர். உயிரை எப்படி நாம் தத்துவம் சொல்ல முடியும்? ஒரு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இல்லைங்களா? இந்த மனம், இந்த உடம்பு தத்துவம்ட்டாங்க, ரைட்டு. மனம் அது கூட காற்று தத்துவம், அது அலை கழிக்குது, அது ரைட்டு. உயிர் எப்படி தத்துவம்? அது ஜடம் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம கேள்வி கேட்கறதா வேண்டாமா? கண்டிப்பா கண்டிப்பா கேட்கணும். உயிர் அது உணர்வு, அது எப்படி தத்துவம்னு சொல்ல முடியும்? யாரும் சொல்லட்டும். ஆனா அத அது கேள்வி கேட்கறதுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆன்மாவுக்கும் உரிமை இருக்குது. நம்ம அடிமுட்டாளா இருக்கலாம், கடையனுக்கும் கடையனா இருக்கலாம். ஆனா இத பத்தி விசாரிக்கணும். விசாரிக்கணும்னா ஆக்சுவலி அப்படியே ஏத்துக்கணும்னா அது சுய அனுபவத்துலதான் தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம விழிச்சிட்டு இருக்கோம், இரவுல நம்ம தூங்க போயிடும், இல்லைங்களா? இப்ப நைட்டு உங்களை ஒரு 8:30 மணிக்கு வரேன், உங்களை பார்க்க வரேன், குன்றத்தூருக்கு வரேன். அப்போ உங்க வீட்டு அம்மா தான் வெளியில இருக்காங்க. அம்மா ஐயா இருக்காருன்னா, வாங்க ஐயா உட்காருங்க, அவர் இப்பதாங்க காலையில போனவரு வெயில சுத்தி சுத்தி ஏதோ பிசினஸ் விஷயமா சுத்தி அழுத்து போய் இப்பதான் சாப்பிட்டு படுத்துட்டாருங்க, தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. வேணா நான் ஏற்றுக்கிறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், விட்டுடுங்க, நான் காலையில நான் பாத்துக்கிறேன், நாளைக்கு வர வேண்டி இருக்கு, நான் காலையில பாத்துக்கிறேன், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இப்ப உங்க வீட்டம்மா என்ன சொல்றாங்க, ஐயா தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க, இல்லைங்களா? அது உண்மைதான், அது பொய் இல்லை, உண்மைதான். ஆனா நீங்க தூங்கிக்கிட்டுன்ற ஒரு அனுபவமோ, அதை இருக்கிறேன் அப்படின்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கா? இருக்கா? எப்படிங்க முன்னோரோட சொல்லுங்க. தூங்கிக்கிட்டு இப்போ வீட்டம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆமா. தூங்கிக்கிட்டு இருக்கிறீங்கன்ற ஒரு அனுபவம் உங்களுக்கு தூங்கும் போது இருக்கா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நான் தூங்கிட்டு இருக்கேன்றது. ஆமா, விழிப்பு நிலை இருக்கும் போது நம்ம விழிச்சிட்டு இருக்கோம், எல்லாம் தெரியும். கனவு காணும் போது அந்த நேரத்துல ஒரு நம்ம 4 பேர் துரத்துட்டு கொலை பண்ற வர்றான் அப்படின்னா, ஐயோ இது கனவுதான் சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க முடியுமாங்க? ஆமா. அப்படி நினைப்பீங்களா கனவு காணும் போது? இல்ல, முடியாது. முடியாது. கனவு காணும் போது நாம் காண்பது கனவு தான் நாங்க நினைக்க முடியாது. இதுதான் இறைவனுடைய அற்புதம். அது விழித்திருந்த பிறகுதான் ஐயோ அவங்க 4 பேர் வர்றாங்க, நீங்க உங்களை 1/2 மணி நேரம் கனவுல தொத்து வராங்க, நீங்க உயிருக்கு பயந்து பல இடத்துல ஓடுறீங்க. கடைசி நேரத்துல 4 பேரும் ஒரு சந்தில போட்டு மடக்கி ஒருத்தன் ஓங்கி கத்திய சொருகுறான். உடனே ஓங்கி கத்துறீங்க, பட்டுன்னு ஒரு அடி முதுகுல விழுந்தது. என்னங்க எப்பத்துல திடீர்னு தூக்கத்துல போய் பேசிட்டு இருக்கீங்க உங்க பாட்டுங்க, இது என்ன பழக்கம் இது? அடாடா, உங்க வீட்டுக்காரம்மா நீங்க கத்துறீங்க. புரியுதுங்களா? புரியுதுங்க. நீங்க கத்துட்டீங்க, குத்தித்தான் கத்துட்டீங்க. ஆனா அடி விழுந்த பிறகு ஏங்க தூக்கத்துல ஏன் பேசுறது, எப்பத்துல இருந்து இந்த பழக்கம்னு கேக்குறாங்க. அப்ப எழுந்துக்கிறீங்க. எழுந்துக்கும் போது நாம் கண்டது கனவுன்னு இங்க வந்த பிறகுதான் அது தெரியுது, இல்லைங்களா? ஆமா. அந்த நிலையில தெரியாது. அதே நேரத்துல அவங்க உங்களை துரத்து பாடா பட்டு நீங்க 1 மணி நேரம் தப்பிச்சு ஓடுனது, பயந்தது, கவலைப்பட்டது, படப்பட்டது, அது அனுபவிச்சுன்னா அதை வாபஸ் சொல்ல முடியுமா?
அதை வாபஸ் பண்ணிக்க முடியுமா? பண்ண முடியாது. நீங்க அப்ப உங்களுக்கு இதயம் துடிச்சுது, பயந்தது, வேர்த்து கொட்டுது. அதை உங்க வீட்டுக்காரமா கவனிக்கல. கவனிச்சிருந்தா உங்க அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அந்த சிம்டம் சொல்லிடலாம். ஆக எதுக்கு சொல்றேன்னா, கனவு காணும் போது அது அந்த நிலையை நாம் காண்பது கனவுதான் சொல்லிட்டு நமக்கு தெரியாது, விழித்திருந்து. அதே மாதிரி உறவு தூங்கிக்கிட்டு இருக்கோம்னா நாம ஆல்மோஸ்ட் டெட், ஆல்மோஸ்ட்ல டெட்டு தான். அங்க ஒண்ணும் கிடையாது, உணர்வே கிடையாது, சர்வ சூன்யமா போயிடுறோம். இப்போ நீங்க இருக்கிறீங்க இல்லையா, அப்போ இருந்தாலும் இருக்கிறீங்க இல்லையா, ஆனா வேற இடத்துல எங்கேயோ போயிட்டீங்க, இல்லாத இடத்துல. இந்த உடம்புக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. போனோம் அதுவும், அதாவது இறப்பு என்பது நிரந்தரமான மரணம், தூக்கம் என்பது தற்காலிக மரணம். இறந்து போனவன் திரும்பி வரமாட்டான், தூங்க போனவன் திரும்பி வருவான் இல்லைங்களா? அப்ப எங்கிருந்து வர்றீங்க தெரியாது. அதான் அதிசயம். எங்க போய் எப்படி இல்லாமல் போறோம், எப்படி சூன்ய நிலைக்கு போறோம், அந்த சூன்யத்திலிருந்து நாம வந்தோமா இல்ல அதுவா வந்ததா, இந்த கேள்விகள் நம்ம கேட்கறது இல்ல. வரணும்னா நம்ம எப்ப வேணாலும் இது பண்ணலாம், எப்ப தூங்க வேண்டியதோ அப்ப அதுவா தான் வருது, அதுவா வருது, அதுவா போகுது. எங்க போய் இல்லாமல் போறோம், ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல நாம் இல்லாமல் போறோம். அதுதான் நிராதார நிலையம். அதுதான் அட்டாமிக் ஸ்பேஸ், அதாவது அணுத்துவமான அறிவுமயமான ஆகாசத்துல அந்த இருள போய் நம்ம ஒடுங்கிடுறோம். ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கப்போ நீங்க மூச்சு விடுறீங்களா? ஹலோ 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 பண்ணி பண்ணிடலாம். அப்போ நீங்க இல்ல இல்லைன்ற உணர்வும் கிடையாது, அங்க ஒண்ணுமே கிடையாது. இதுவெல்லாம் விழிப்புணர்வுல நீங்க உங்க வாழ்க்கை, மனைவி, மக்கள், சூழ்நிலை எல்லாம் அனுபவம். இப்ப அந்த அந்த ஒண்ணுமே கிடையாது, அந்த நிலையில இருக்கு. ஆனா உடம்பு இருக்கு, அது நீர் தத்துவம் இல்ல மண் தத்துவம் வச்சுங்க. மனம் ஒடுங்கி போயிருக்கு, அது காற்று தத்துவம். இப்ப உயிர் இருக்கு, உயிர் இருக்கிறதுனால தானே உடம்புலாம் இயங்கிட்டு இருக்கு. உடல் உறுப்புகள் அத்தனையும் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கு இல்லையா? ஆமாங்க. ஆனா உங்களுக்கு உயிருக்கு இப்ப சம்மந்தம் கிடையாது. அந்த உயிர் ஆற்றல் முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த உயிர்ன்றதற்கு இப்ப அந்த உடம்புல இருந்து, உயிர்ல இருந்து உஷ்ணம், அந்த ஜீவ உஷ்ணம்ன்றது உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் எப்படி சூரியன்ல இருந்து எப்படி உஷ்ணம் வெளியாகிட்டே அண்டம் ஃபுல்லா பரவி இருக்கோ, அது அகப்புறம் அண்டத்துல. அதே மாதிரி நம்ம இந்த பிண்டத்தில் அகப்புறம் ஜீவன், இதுல இருந்தும் ஜீவ உஷ்ணம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு வினாடியும். அந்த உஷ்ணம் உள்ளா இருக்கிறதுனாலதான் நமக்கு எல்லா உறுப்புமே ஃப்ரிட்ஜில் டெம்பரேச்சர் கம்மி பண்ணாதானே உங்களுக்கு பொருள் மூச்சு போகாம இருக்கு, அழுகாம இருக்கு. அதே மாதிரி இந்த பிண்டத்துல ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணாதான் எல்லா உறுப்புகளும் இயங்கிட்டு இருக்கும். அப்போ அந்த ஜீவ உஷ்ணம், ஜீவன்ல இருந்து உஷ்ணம் வந்துகிட்டே இருக்கு, ஆற்றல் வந்துட்டே இருக்கு. அந்த ஜீவன்ல இருந்து ஆற்றல் வந்துகிட்டே இருக்கிறதுதான் உள்ளுறுப்புகள்லாம் இயங்கிட்டே இருக்கு. சுவாசம், அந்த சுவாசம் தானே ஜீவனா இருக்கு நமக்கு. தூங்கிட்டே இருக்கேன், தூக்கத்துல என் தலை மூச்சுல தலானைய வச்சு போட்டு ஒரு தவிர்த்து என்ன ஆகும்? மரணம் ஏற்படும். அப்ப அந்த மூச்சு ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த மூச்சுக்கு அப்பால நீங்க போய் நீங்க இல்லாமல் போயிட்டீங்களா, அது பாட்டுக்கு அது ஓடிக்கிட்டே இருக்க. அப்ப இதுவும் தத்துவம், இது அக்னி தத்துவம். அது ஜல தத்துவம் உடம்பு, காற்று தத்துவம் மனம், உயிர் அக்னி தத்துவம். ஆக இது எல்லாம் தத்துவம், இவையெல்லாம் நாம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு விசாரத்தின் மூலம் இதனுடைய சொரூப ரூப சுபாவங்களை அறிந்து கொள்வதுதான்
தத்துவ ரூபம். அடுத்தது இதுக்காக நம்ம தியானம் செஞ்சு 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 நம்ம உள்நோக்கி பயணிக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த அவருடைய தத்துவன்றது இதுதான்ன்றது அனுபவ ரீதியா தெரியுதுதான் தரிசனம். அடுத்தது தத்துவ சுத்தின்னும் போது இதுல இருந்து உண்மையாவே நாம இதுல இருந்து அப்பாற்பட்டவங்கன்ற அது தியானத்தின் மூலம்தான் அதை உணர முடியும். அந்த நிலை வரும்போது தத்துவ சுத்தி வருகின்ற அதே நேரத்துல சேம் டைம்ல உங்களுக்கு நமக்கு அந்த ஆன்ம ரூபம் அனுபவப்படும். ஆன்ம ரூபம்ன்றது தான் இந்த ஆன்ம ரூபம். அது அந்த ஸ்டெப்ஸ் தான். அது ஆன்ம நிலையை கடவுள் அருளால் நாம் பெற்றுக்கொள்வது. அந்த ஸ்டெப்ஸ் தான் ஆன்ம ரூபம், ஆத்ம தரிசனம், ஆத்ம சுத்தி. அந்த ஒரு நிலையை சொல்றதுதான் இந்த அடுத்த 3. இதுல ஆன்மா தனித்தே இருக்கும். அந்த ஒரு இதுதான் சித்தாகாசம் அப்படின்னு சொல்றது. சித்து ஆகாசம். சித்துன்னா அறிவு, ஆன்மா. ஆக நாமெல்லாம் சித்துருவினன். சித்துன்றது யாரு, அது எப்படி தனியா வந்தது அப்படின்னா சைவ சித்தாந்தத்துல அது பசு அது தன்னை உணராது. உணர்வு கடவுளே வந்தாதான் அது உணர முடியும். அது நிறைய போவது. அது நம்ம குழுவில் ஏற்கனவே ஐயா அப்பப்போ கொஞ்சம் இது அக்னாலேஜ் பண்ணீங்க. ஏன்னா கட்டாயிச்சா இல்லைன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஆமாமா. ஆக அடுத்தது தத்துவ நிலைகளை கடந்துட்டோம். இது பாத்தீங்கன்னா அச்சகத்துல வரும். தத்துவ நிலைகளை தனித்தனி கடந்தேன் தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம். இது கிட்டத்தட்ட இந்த தசகாரி இதுல வருது. தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் அப்படின்னா இந்த உடம்பு நான் அல்ல, மனம் நான் அல்ல, ஜீவன் நான் அல்ல, ஆன்மாவே நான். ஆக தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்தேன் தத்துவாதீதம். தத்துவத்துக்கு அதீதத்துல இருக்கிறது தான் ஆன்மா. இதெல்லாம் கடந்த நிலையில அது தனித்தே இருக்கிறதுனால தத்துவாதீதம். அதீத நிலையில இருக்கு. தத்துவங்களுக்கு மேல அப்பால அதீத நிலையில தத்துவாதீதம். தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம். சித்துன்னா ஆன்மாவுடைய இயல்பு, அதனுடைய ரூப சொரூப சுபாவங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட அந்த ஞானிகளுடைய அவன் கடந்து வந்த பாதையைத்தான் வள்ளல் பெருமான் கிட்டத்தட்ட அந்த தசகாரியத்தை தான் விளக்குறார். தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம். ஆக இந்த ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆத்ம சுத்தி இதுவரையில பெருமான் அதை விளக்குறார். அப்புறம் தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன். இப்ப வந்துங்களா அடுத்தபடி வருது பாருங்க. அடுத்தது சிவரூபம், சிவ தரிசனம், சிவயோகம், சிவயோகம். இதெல்லாம் அடுத்து தத்துவாதீத மேல்நிலையில் சித்தியல் முழுதும் தெரிந்தனம் அவை மேல் சிவநிலை தெரிந்திடச் சென்றேன். அதேதான் தசகாரியத்தை பத்தி தான் இதுல விளக்குறாங்க. ஒத்தன் நிலைக்கண் யாமும் எம்முணர்வும் ஒருங்குற கரைந்து போயினன் என்று அத்தகை உணர்ந்தோர் உரைத்துரைத்தேத்தும் அருட்பெருஞ்சோதி என்னரசே. ஆக இந்த தசகாரியத்தை முடிச்சு வெற்றிகரமா முடிச்சவங்களா கூட உன்னை ஏற்றிக்கிட்டு தான் இருக்காங்க. சிவமே தானாகி நின்றவர்கள் கூட உன்னை போற்றி கொண்டுதான் இருக்கிறாங்க. அப்படின்னா இந்த பாடல் கிட்டத்தட்ட அந்த ஒரு இதுதான் விளக்குறது. ஆக இந்த ஆன்மரூபம், ஆன்ம தரிசனம், ஆத்ம சொத்து என்பது என்னன்னா இந்த தத்துவாதிக்கு மேல இருக்கிற அறிவு நிலை. அந்த அறிவு என்கின்ற ஒன்றுதான் சித்தின் பேர். அறிவுனாலும் சித்துனாலும் ஆன்மானாலும் ஒரே ஒரு பொருள் தான். இப்ப இந்த ஆன்மான்றது யாரு? இறைவன். அதுதான் நம்ம இல்ல, இந்த இது ஆன்மா இறைவன் தான். ஆனா ஆன்மாவும் இறைவன் கிடையாது. இறைவனே ஆன்மாவாக ஆகியுள்ளார். ஆனால் அந்த ஆன்மாவே இறைவன் சொல்ல முடியாது. ஏன்னா
அதுக்கு அதீதத்துல இருக்கிறது தான் சிவம், சுத்த சிவம். அதுக்குள்ளதான் இருக்கு. அதையும் பிரிக்க முடியாது. ஆன்மாவையும் அதுக்குள்ள இருக்கிற சிவத்தையும் ஒரு காலம் பிரிக்க முடியாது. இயற்கையிலே அது அத்துவிதமா தான் இருக்கும். ஏன்னா அந்த ஒன்னஸ் தான் டுவலிட்டி அனுபவத்துல விளைஞ்சுது. அனுபவம் என்பது இப்ப ஒரு ஒரு மனுஷன் வந்து சம்சாரி ஆக முடியுமா? தனியாளு ஒரு ஆணோ பெண்ணோ சம்சாரி ஆக முடியுமா? இல்ல, முடியாது. இந்த உடம்பு, மனித உடம்ப வச்சுக்கிட்டு அவன் இன்பத்தை அனுபவிக்க முடியுமான்னா அனுபவிக்க முடியாது. ஒரு ஆண் பெண் திருமணம் பண்ணிக்கிறாதான் ஆணு பெண்ணிடத்தில் இன்பத்தை காண்கிறான், பெண்ணோ ஆணிடத்தில் இன்பம் காண்கிறான். அதாவது பெண்ணு என்ன நினைக்கிறா, அவகிட்ட தான் இன்பம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாறுறா. இவன் நினைக்கிறான் அவகிட்ட தான் இன்பம் இருக்குன்னு. இதுதான் ஏமாற்றம்ன்றது. இந்த ஒரு நிலை. ஆக உடம்புன்றது ஒண்ணுதான். இது பிசிக்கல் பாடி. எந்த ஒரு அணுவிலையுமே ஆண் பெண் என்ற ஒரு அணு கிடையாது. அப்படி இருந்தா கிட்னி டிரான்ஸ்பிளான்டே பண்ண முடியாத. சரி. அப்போ வந்து இந்த உடம்புல எந்த ஒரு அணுல கூட ஆண் பெண் என்ற இதே கிடையாது. ஆனா புறத்தோற்றம், இந்த தோல் தான், இந்த பேக்கிங், டாப்ல இருக்கிற தோல் பேக்கேஜில் தான் வித்தியாசம். அதனாலதான் வள்ளல் பெருமான் ஆண் பெண் என்பது பொய் என்றார் ஒரே அடியா. சரி, அதை விட்டுருவோம். இப்போ அந்த ஒரு நிலையில அனுபவம்ன்றது தன்னை தானே அனுபவித்தான். இது ஏன் இறைவன் தன்னை தானே ஏன் அனுபவிக்கணும்னா, இந்த கான்செப்ட் என்னன்னா, இயற்கையில் இருக்கிறது என்னன்னா ஒரே பொருள் தான், அனாதி காலமா இருக்குது. அதுதான் அன்பு என்கின்ற வெளி, அகண்ட வெளி மட்டும் ஒரு பொருள் இயற்கையிலேயே அனாதியாகவே இருக்கிறது தான். நமக்கும் பிரச்சனை, உங்களுக்கும் பிரச்சனை, எல்லாம் அது பண்ற வேலைதான். ஆனா அகண்ட வான் பெருவெளி மட்டும் அனாதி. அனாதின்னா அதுக்கு வந்து இத்தனை கோடி 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 யுகம் யுகம்னு சொல்ல முடியாது. அப்படி அது கூட ஒரு எண்டு வந்துடும். அது இயற்கையிலே எங்கும் உள்ளது, எங்கும் நிறைந்தது. அதுல அடுத்த ஒரு அற்புதம் என்னன்னா, அது ஒன்றாகத்தான் இருக்குது. அந்த அன்பு தத்துவம்ன்றது அது ஒரே பொருளாக இருக்கு. ஆக ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள் அதுதான் அந்த பிரபஞ்சம் அனைத்துமே. இந்த உலகம் சரி, இதுக்கு அப்பாலுகிற உலகம் சரி, இதுக்கு அப்பாலுகிற எப்பால் இருக்கிறமும் சரி, எங்கேயுமே அந்த அன்பு என்கின்ற ஒரு தத்துவம், அது ஒரு நபர் அல்ல, அது ஒரு ஆள் அல்ல, அது ஒரு சத்து பொருள், அது இயற்கை உண்டு, அது ஒன்றாகவே இருக்கு. ஆனா இப்ப என்ன பிரச்சனைன்னா, கடவுளுக்கு தான் பிரச்சனை. இப்ப சொல்றோம் இல்லப்பா பிரச்சனை உனக்கு, அடப்பப்பா உடம்புல 1008 வியாதி வந்துடுச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஒரு ரூபத்துல துன்பம் வந்துகிட்டே இருக்கும். எனக்கு இந்த பிரச்சனை, உங்களுக்கு அந்த பிரச்சனை, அவங்களுக்கு அந்த பிரச்சனை, இப்படி பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஒவ்வொரு ஜீவனுக்கும் அன்றாட பிரச்சனையே பசிதான். பசி, தாகம், இச்சை, இன்மை, வறுமை, நோய் நொடி, இப்படி இந்த பிரச்சனையில தான் நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இது எதுக்கு இது பிரபஞ்சம் தோன்றா, இந்த பிரச்சனை எல்லாம் கடவுள் சம்பந்தப்பட்டதுதான். ஏன்னா அந்த அகண்ட வெளியில அனாதி காலமா இருக்கிற ஆண்டவருக்கு, அந்த அன்பு தத்துவத்துக்கு அது இருக்கிறதுக்கு அது வந்து அனுபவத்துக்கு வரல. அன்புன்றது அது வந்து டெக்ஸ்டாவே இருக்கு, நிறைவாதான் இருக்கு. ஆனா அது ப்ராசஸ். அந்த அப்போ பசின்னு ஒண்ணு இல்லைன்னா ஒருத்தரை வந்து தயவு எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஆக அந்த தயவு வந்து ப்ராசஸுக்கு வராது, அனுபவத்துக்கு வராது. தயவு, கருணை, அன்புன்றது ஒரு அனுபவத்துக்கே வராது. அப்போ பர்பஸே இல்லை, அந்த வாழ்க்கைன்ற பர்பஸே இல்லாம போயிடும். அந்த அன்பு தானே வந்து குழந்தைங்க கிட்ட நீங்க அன்பு செலுத்துறீங்க, நீங்க செய்யறதுக்கு நன்றி கடனை குழந்தை அன்பு செய்து, இப்படி எல்லாமே ஒரு அன்புல. இந்த கோழி குஞ்சு பாருங்க, தன்னுடைய குழந்தை எப்படி காப்பாது, மாடு எப்படி கன்று குட்டியை நக்குது, நாய் எப்படி தன்னுடைய போட்ட குட்டியை நக்குது, அந்த அன்பு. இப்ப இந்த அன்பு வந்து ப்ராசஸ்க்கு நடைமுறைக்கு வந்து அது வந்து உணர்வுல, இந்த உணர்வு ரீதியா வந்து அது வாழ்வு நிலைக்கு வருது. ஆக இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் யாருக்குன்னா இறைவனுக்கு தான், அந்த மெய்ப்பொருளுக்கு தான் பிரச்சனை.
ஆனா அது வந்து அதுவே இந்த ஜீவனாகி வருது. இப்ப எதுக்கு நம்ம இதை சொல்றோம்னா, அனுபவம் போது எப்படி ஆண் பெண் இருந்தாதான் குடும்பம் நடத்த முடியும், வாழ்க்கைன்னு வரும். இல்லைன்னா ஒருத்தர் அனுபவிக்க முடியாது. ஆக இன்பம் அனுபவமாகிறது தான் அனுபவம். அனுபவம்ன்றது இன்பம்ன்றது அனுபவம் வரணும். இன்பம் அனுபவம் ஆகணும்னா அந்த இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும் இல்லைங்களா? கண்டிப்பா. இறைவன் இன்பம் தான் இறைவனுடைய இயல்பு. ஆனா அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வேணும். இப்ப பிரச்சனை என்னன்னா, இன்னொன்று அப்படின்றது இறைவனுடைய சாம்ராஜ்யம் கிடையாது. ஆக தானே அந்த இன்னொன்றாக இருக்கிறார். அதுதான் ஒன்றது இரண்டது ஒன்றினுள் ஒன்றது ஒன்றெனும் ஒன்று அப்படின்லாம் சொல்றார். ஒன்றல இரண்டல ஒன்றினுள் ஒன்றுல ஒன்றுல கடைசியில ஒன்றெனும் ஒன்று இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. அதை பத்தின்றது அந்த அகவல் வரியிலே வந்துடும். ஒன்றது இரண்டதுன்னு வரும், அப்புறம் ஒன்றல இரண்டலன்னு சொல்றாரு, கடைசியில முடிவா ஒன்றெனும் ஒன்று. ஆக அந்த இறைவனுடைய நிலையை பத்தி இப்படி அப்படின்னு சொல்ல முடியாதுன்றதுக்காக தான் அப்படிலாம் மாத்தி 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 வளன் பெருமான் அதை சொல்றாரு. ஆக அனுபவம்னா ஒன்றாகி இறைவனே தானே இரண்டாகி நின்று தன்னைத்தானே அனுபவிக்கிறது தான் வாழ்வு. ஆக ஜீவனாக இருப்பது, ஜீவான்மாக இருப்பது யாருன்னா அந்த இறைவனே தான் அந்த ஜீவான்மாவாக வர்றாரு. அது புதுசா வர்றாருன்னா இல்ல, அதுவும் அனாதியாவே இருக்கு. ஆனா அந்த ஒரு கமாண்ட் என்பது இப்ப ஒரு 17,000 கோடி ஆண்டுகளுக்கு முன்புதான் அது இந்த பிரபஞ்சம் உதித்து அது எவ்வளவோ பரிணாமம்லாம் கடந்து இப்ப நாம் வந்திருக்கோம். அனாதி காலமா ஆண்டவரோட இருக்கிறவங்க தான். என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ, என்று நீ அன்று நான், என்னைக்கு நீ இருக்கிறையோ அன்னைக்கு நான் இருக்கிறேன். இதுக்கு அர்த்தம்னா நீயே தான் நானா இருக்க. என்னைக்கு நீ இருக்க, என்னைக்கு இருக்கிறவன், அப்ப நானும் என்னைக்கு இருக்கிறேன். ஏன்னா நீயே நானாகி தயாரா இருக்கார் தன்னைத்தானே அனுபவிப்பதற்காக. ஆக நீயே நானாக இருக்கிறதுனால நீ என்னைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நானும் என்னைக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீ தான் நானா இருக்க. இந்த ஒரு உண்மையை தான் என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. அடிமை இல்லவோன்னா இந்த ஸ்லேவ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அதுக்கு ஸ்லேவா அதுக்கு எனக்கு ஞாபகம் இல்ல. அதாவது அடிமை அடிமை கொத்தடிமை வச்சுக்கிறது, வேலை எல்லாம் வாங்கிப்பான், துன்புறுத்துவான். அந்த ஒரு அர்த்தம் கிடையாது. அடிமை, அடினா திருவடி உண்மைதான், கடவுளுடைய திருவடி உண்மை. திருவடின்றது நம்ம நினைக்கிற மாதிரி 5 விரல்களை கொண்ட பாதம் அல்ல. திருவடி என்பது, திருமுடி என்பது அகண்ட ஆகாச வெளிமுற்றும் நிறைந்த அந்த அன்பு தத்துவம், அன்பு வெளி, அன்பு ஒளி, இயற்கை உண்மை. அதுக்குதான் ஆண்டவருடைய முடிநிலை. ஆனா அந்த இடத்துல அனுபவம் இல்லை. அவர் அப்படியே அனுபவத்துக்கு வர்ணன்றதால அந்த அன்பு இருப்பானது அருள் உணர்வாக வருகிறது. அந்த அருள் உணர்வு நிலை தான் ஆன்ம நிலை. இதுக்கு பேர் தான் திருவடியின் பேர். திருவடியும் கண்ணுக்கு பார்க்க முடியாது, திருமுடியும் பார்க்க முடியாது, ரெண்டுமே அருவ நிலை தான். ஆக திருவடி நிலைன்றது கடவுளுடைய திருவடி நிலை தான் நமக்கும் உரிமையா இருக்கு. அதனாலதான் வள்ளல் பெருமான் பொது உணர்வு உணர்வும் போது அலால் பிரித்தே அது எனில் தோன்ற அற்புதம் பேர். ஆக இந்த சிற்றபைக்கு பொதுன்னு பேரு. பொதுன்னா அது கடவுள், அகண்டவில் இருக்கிற கடவுள் இந்த மனிதனாக வாழுகின்றதுக்கு அவர் ஒரு வைத்து உணர்வுல வர்றாரு. அந்த உணர்வு தான் அருள் உணர்வு. அந்த அருள் உணர்வை அறியாம இருக்க நம்ம எங்க நமக்கு நித்திய வாழ்வு பற்ற முடியும்னா அதே அருள் உணர்வு தான் நமக்கும் இருக்கு. ஆக இந்த பக்கத்திலிருந்து பார்க்கும் போது சரி, அந்த பக்கத்திலிருந்து பார்க்கும் போதும் சரி, அருள் உணர்வு என்பது பொதுவா இருக்கு. அது உள்ள ஏற்படுகின்ற ஒரு அனுபவம். இப்போ கிராமத்தெல்லாம் பண்ணீங்கன்னா அந்த காலத்தெல்லாம் 1.25 அடி 2.25 அடி சவுறு வைப்பாங்க. அப்பெல்லாம் மண் சவுறு தானே, அந்த பச்சை செங்கல் சேர்ந்தே வச்சிருவாங்க. மேல ஓடு போட்டுருவாங்க, சுட்ட ஓடு. ஓடு சுட்டு சூளை வச்சு சுட்டுறாங்க இல்லைங்களா, அதை போட்டுருவாங்க, சூப்பரா இருக்கும். இப்போ
2.25 அடிக்கு செவுரு எவ்வளவு இடத்தை ஆக்குபை பண்ணும்? ஒவ்வொரு வீட்டுக்காரனும் வைக்க முடியாது. அதனால கீழ் வீட்டுக்காரன் மேல் வீட்டுக்காரனுக்கு பொதுவா ஒரு செவுரு தான் இருக்கும். இவனுக்கும் உரிமை உண்டு, அவனுக்கு ஒரு பக்கத்துலயே அப்படிதான் இருக்கும் பொது. அதே மாதிரி நீங்க வரப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில இடத்துல அது பொதுவா இருக்கும் வரப்பு. இவனுக்கு பாதி அவனுக்கு பாதி, ரெண்டுக்கும் உரிமை. யாரும் தெந்துதான் உரிமை கொண்டாட முடியாது, இல்ல எதுல இருக்கிறத இது எந்துதான் உனக்கு இல்லைன்னு உரிமை கொண்டாட முடியாது. அதே மாதிரிதான் ஆன்ம நிலைன்றது கடவுளுக்கே ஆன அனுபவ வாழ்வு நிலையம். அதனால அது 2 பேருக்கும் பொது. கடவுள் எது என்னுடையதுன்னு சொல்ல முடியாது. மனிதன் இது கடவுளை இது உன்னுடையது நானு இல்லைன்னு சும்மா இருந்துட முடியாது. நாம போய் அதை அடைஞ்சே தீரணும், அவரும் விடமாட்டார். அத அந்த அருள் உணர்வு நிலை தான் ஆன்ம நிலை. அந்த ஆன்ம நிலை தான் கடவுளுக்கு திருவடியா இருக்கு. அந்த கடவுளுடைய திருவடி தான் நமக்கு தலையா இருக்கு. நம்மளுடைய தலைனா நம்முடைய முதல் நிலை. அந்த காரண சரீரம் ஆன்ம சரீரம் நமக்கு தலையா இருக்கு. அந்த அகண்ட வெளியில் இருக்கிற ஆண்டவருடைய நிலை திருவடி நிலை. அவருக்கு கால் அப்படின்றதுதான் அது திருமுடி நிலை. அவருடைய திருவடின்றது அருள் உணர்வு நிலை. அது அணு வடிவம், அதுதான் நம் தலைநடுவில் இருக்கு. அதுதான் அந்த அருள் உணர்வு நிலை தான் ஆன்ம நிலை. அந்த அருள் உணர்வு நிலை தான் இறைவனுக்கு திருவடின்னு சொல்றது. நம்ம சைடு இருந்து பார்க்கும்போது நமக்கு அந்த அவருடைய திருவடி தான் நமக்கு அருட்ஜோதி ஆன்ம சொரூபமா நமக்கு அனுபவப்படும். அது 2 பேருக்கும் போது அது அந்த இடத்துல தான் அந்த மாதிரி தெரியும். ஆக எதுக்கு இந்த இது சொல்ல வந்தோம் அப்படின்னா, அனுபவம் அப்படின்னா அந்த டியூவலிட்டி தன்மையில இருக்கிற ஒழிய அங்க ஒன்னஸ் அனுபவம் தான் அங்க ஏற்படும். அந்த தத்துவாதீத மேல்நிலையில் சிவநிலை தெரிந்திட சென்று ஒத்த அந்நிலை கண். ஒத்த நிலைனா அங்கதான் ஒத்து போகுது. என்ன ஒத்து போகுது? என்னுடைய உண்மையோ உன்னுடைய உண்மையோ ஒன்னாதான் இருக்குது. அதான் ஒத்த அந்நிலை கண். ஒத்து போகுதுன்றதுன்னா, இப்போ ஒரு யோகி என்ன சொல்றாரு, சமாதி. அதுக்கு என்ன அர்த்தம்னா சமம் கூட்டல் ஆதி. சமம்னா அந்த ஆதி ஆகிய மெய்ப்பொருளுக்கு சமம். அது எப்படி சமம்? சமம்னா ஒரு ஈக்குவேஷன்ல இந்த பக்கம் ஒண்ணு இருக்கும், அந்த பக்கம் ஒண்ணு இருக்கும், வேற வேற, ஆனா சமம். ரெண்டும் சமம், ஆனா வேற வேற. இப்ப பண்டமாற்று முறையில நான் 4 கிலோ அரிசி ஒருத்தர்கிட்ட வாங்குறோம்னா 8 கிலோ நீங்க கம்ப கொடுத்துடணும். அதுக்கு இது சமம். ஆனா இது வேற அது வேற. சமம் ஆதி அப்படின்னு சமம்ன்ற வார்த்தை தப்பாச்சே. இறைவனுக்கு சமமா எதுவுமே இல்லையா? எதிர் அங்கு ஒருவர் இன்றி நடமாடும் இறைவன் அருள்கிறாங்க. எதிர் அங்கு ஒருவர் இன்றி நடமாடும் இறைவன் தனது பங்கில் உமைவாளா. ஆக இறைவனுக்கு எதிராக வேறாக அந்நியமாக வேறு என்று ஒன்று இல்லை என்னும் போது இறைவனுக்கு நீ சமம், அதான் சமாதி. அது தப்பாச்சே, அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால்தான் ஒத்த சமாதியில சமம்ன்ற வார்த்தை தப்பு. சமாதிக்கு அர்த்தம் தப்பு, அது அவங்க சொல்ற அர்த்தம் தப்பு. சமம் பிளஸ் ஆதி, சமம் ஆதி. இறைவனுக்கு நான் சமமா இருக்கேன்னா எப்படி இறைவனுக்கு சமமா இன்னொன்னு இருக்க முடியும்? சர்வ வல்லமும் வாய்ந்த இறைவன் அவருடைய சாம்ராஜ்யத்தில் தனியென அவர் மட்டும் இருக்காரு. அவருக்கு வேறையா என்று ஒன்றே இல்லையே. ஒன்றே சிவம் தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவினும் போது சமாதிக்கு சமம் பிளஸ் ஆதி, அந்த மெய்ப்பொருள் சமமானவன் எப்படி ஆயிடும்? தப்பது. சரி, அது விட்டுருங்க. இங்க ஒத்து போகுது. என்னுடைய உண்மை தத்துவங்கள்லாம் கடந்து தத்துவாத நிலைக்கு மேல போய் அந்த ஆன்மாவுக்கு அப்பானுக்கிற அந்த உள்ளொளி நிலை தான் சிவநிலை. அங்க எட்டி பார்க்கும்போது என்னுடைய உண்மையும் உன்னுடைய உண்மையும் வேறு வேறு அல்ல. ரெண்டும் ஒத்து போது ரெண்டும் ஒன்னாதான் இருக்குது. அது ஒத்து அது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற சத்தாரும் வைக்கப்படும். ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற சத்தாரும் வைக்கப்படும். அப்ப நம்ம சத்துதான் கிடக்கிறோம். என்ன? இறை உண்மை நம்மில் எழுப்பப்படாமல் இருக்கிறது. செத்தவர் எல்லாம் சிரித்தாங்க எழுதுறல் அத்தகை காட்டி அற்புறும்போது.
இறந்தவர் உயிர் எழுக என்று எண்ணிய அங்கிட அறந்துணை இலக்கல் நட்புறுஞ்சோதி. அதை நம்ம செத்து கிடக்கிறோம். ஏன்னா சத்துண்மை நமக்கு உரிமை என்று நாம் அறியவில்லை. அது ஒத்தது என்று அறியவில்லை. ஒத்து அது அறிவான். அதுன்னா அந்த அதுன்ற வார்த்தையே கடவுள். ஒத்து அது அறிவான். இருக்கிறது நான் இல்லை அதுதான் என்று தெரிந்து கொள்வன் தான் உண்மையில் உயிர் வாழ்கின்றவன். உயிர் வாழ்கின்றவன் அவன் அகநிலையிலே அருட்ஜோதி சொரூபத்திலே எழுப்பப்பட்டவன். அவன்தான் உயிர் வாழ்கின்றவன். ஆக ஒத்து அது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையர் சத்தாருள் வைக்கப்படும். இன்னொன்னு ஒத்தது அறிவான்னா தன்னுயிர் போல்தான் இன்னொரு ஜீவராசிக்கும் இதே மாதிரி உணர்வு நான் நான் என்ற உண்மை வண்ணத்தில் விளங்குகிறது. அதுக்கும் நம்மை என்னை போலவே அதுவும் இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது. ஆகையினால் எந்த உயிர்க்கும் நாம் தீமை மனதாலும் வாக்காலும் சொல்லாலும் தீமை காயத்தாலும் தீமை செய்யாம தன்னுயிர் போல் பாவித்து ஒத்து அது அறிவான் உயிர் வாழ்வான். ஆக ஜீவகாருண்யம் இல்லாது கொலைவிலை தவிர்க்காது செய்யப்படுகின்ற யோகம் தவம் தியானம் எல்லாம் மாயா ஜால சைகைகளே. அதனால அது இரண்டு ஒன்று. உயிர்நிலையிலையும் அப்படிதான் ஒத்து அது அறிவான் உயிர் வாழ்வான். ஒத்து அது அறிவான். ஆனா ஒத்த அந்நிலைக்கண் யாமும் எம் உணர்வும் ஒருங்கு உற கரைந்து போயிடும். அந்த சிலை இதுல கரைந்து போயிடும் என்று அத்தகை உணர்ந்தோர் குறைத்துறை பேச்சும் அருட்பெருஞ்சோதினார். இதுதான் அந்த சைவ ஆகம சத்திய ஞானிகள் இந்த உலகத்துக்கு கொடுத்தது. சரி, இது இப்படி இருக்கும்போது இது எல்லாம் கலைகள். இதுவரையில் உண்மை யாரும் வெளிப்படல. இந்த தருணம் தான் சுத்த சன்மார்க்கம் தான் உண்மை வெளியில வருது. ஆண்டவர் திரைக்கிறார். அதனால சைவம் வைணவம் முதலான சமயங்களில் நீங்கள் லட்சியம் வைக்காதீர்கள். லட்சியம் வைக்காதீர்கள் சொல்றார். வேதம் ஆகமம் வேதம் உள்ள கலைகளில் லட்சியம் வைக்காதீர்கள். புராண இதிகாசத்துல சொல்லவே வேண்டாம். அது மொத்தமே கற்பனை. ஆக இதெல்லாம் கலைகள் தான். ஏன் அப்படி சொல்றாருன்னா இப்போ இந்த தத்துவங்களை தத்துவ சுத்தி தத்துவம் நீங்க கடந்துறீங்க இல்லையா? இந்த உடம்பு நான் அல்ல, மனம் நான் அல்ல, உயிர் நான் அல்ல, ஆன்மாதான் நான் சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுட்டு நீங்க கடந்து போயிருங்க. தத்துவம் ஜடம். அது அது உணர்வு கிடையாது. ஆனா இருக்குது இல்லையா? இப்ப இந்த உடம்பு எனக்கு இருக்கு இது நான் இல்ல அப்படின்னு நான் இத கடந்து நான் போயிட்டாலும் இந்த உடம்பு இருக்குமா இருக்காதா? ஹலோ சொல்லுங்க. எப்படிங்க? அதாங்க இப்போ கடந்து போனா உடம்பு மனம் நான் அல்ல, உயிர் நான் அல்ல, ஆன்மாவே நானுன்னு சொல்லிட்டு அந்த ஆன்ம தரிசனத்துல ஆன்ம சுத்தியில போய் நிக்கிறான். அப்புறம் சிவன் இப்ப இதெல்லாம் வேண்டாம் உதறிட்டு போயிட்டோம். அப்ப இந்த தேகம் இருக்குது. அந்த தேகம் இருக்குமா இருக்காது? அப்ப தத்துவம் எப்பயுமே இருக்கும். அது அது வேலையை செய்து அப்ப அதனோட நிலைக்கு நீங்க இதுல இருந்து விலகி போயிட்டீங்கன்னா அந்த தத்துவத்தை தாங்கி கொண்டிருப்பது யார்? தத்துவத்தை தாங்கி நிக்கிறது அதுவாதான் இருக்கு. அந்த தத்துவம் யாரு? அந்த தத்துவம்ன்றது இறைவனுடைய சாம்ராஜ்யத்துல அந்நியமான்னு கேட்கிறேன். எனக்கு அந்நியமான்றது புரியாதுங்க. ஆனா அதனுடைய இது தத்துவம் தானே. அதுதானே நடக்குது. பாக்குற பிரபஞ்சம் இருக்கு இல்லைங்களா? இந்த பிரபஞ்சத்துல எதனா ஒரு பொருளை சுட்டி காட்டி அது கடவுளான்னு சொல்ல முடியுமா? சூரியனுக்கு சூரியன் கடை அற்புதஞ்சோதி ஆண்டவரா? ஆமா. சூரியன் அற்புதஞ்சோதி ஆண்டவரா? அதையும் கடந்து ஒண்ணு இருக்குங்க. அதுதானே நம்ம அற்புதஞ்சோதி ஆண்டவரா. 2 கோடி சூரியனை ஆக்கி அதை விளங்கும்படி செய்கின்ற அந்த ஆண்டவர் அதுக்கெல்லாம் வாழ்வு கொடுத்திருக்கா தவிர அது கடவுள் கிடையாது. அது கடவுள். நீங்க தியானம் தவம் இந்த மார்க்கமே தேவையில்லையே. காலையில எழுந்த உடனே சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டு வழிபட்டு போயிட்டே இருக்கலாமே.
ஏன் நீங்க புத்தகம் படிக்கணும்? ஆமாங்க. ஆக ஒன்று நீ அல்லை. மணிவாசக பெருமான் சொல்றார், இந்த உலகத்துல இருக்க ஏதோ ஒரு பொருளை, எந்த பொருளாலும் சுட்டி காமிங்க. அது சூரியனா இருக்கட்டும், அதுதான் முதல்ல தோற்றுவையா இருக்கு பிரபஞ்சத்துக்கு. அது சூரியனை காட்டி அது சிவமா என்றால் கிடையாது. இல்ல. அதுக்கு அடுத்த வரி சொல்றாரு, ஒன்று நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. நீ அல்லாது அது ஒரு சூரியன் புதுசா உனக்கு அந்நியமா உன்னுடைய ஆணை இல்லாம வர முடியாது. ஏன்னா வெளியில நம்ம பார்க்கிற ஒரு தத்துவத்துக்கு அதுக்கு ரா மெட்டீரியல், அதுக்கு மூலப்பொருளும் அந்த சத்து தான் கொடுக்கணும். அந்த சத்து பொருள் அனைத்துக்கும் மூலமா இருக்கு. அது இல்லாம வேற எதுவும் ஆகிவிட முடியாது. அதனால ஒன்று நீ இல்லை அன்றி ஒன்றில்லை யாருனை அறிவு கேட்பாரு. நம்ம என்ன மேட்டர்னா, இந்த உடம்பு நான் அல்லன்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டீங்க, இதை விட்டுட்டீங்க, உதறி தள்ளிட்டீங்க. இந்த மனம் நான் அதை விட்டு விலகிட்டீங்க, மனம் செத்த நிலைக்கு வந்துருச்சு. இப்ப இந்த உடம்பு எடுத்துங்க, இது நான் அல்லன்னு சொல்லிட்டு நீ ஒதுங்கிட்டா அப்பவும் அது இருக்குமா இருக்காதா? அது இருக்கும். அது எப்போ பட் அது உணர்வு இல்லை. அப்ப அந்த தத்துவமாக விளங்கி கொண்டிருப்பது யாரு? யாரோ ஒருத்தர் விளங்கி கொண்டு இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. அந்த ஆண்டவர் விளங்கிட்டு இருக்காரு இல்லையா? ஆமா, அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. இங்கதான் பிரச்சனையே இருக்கு. முந்தைய மார்க்கத்துக்கும் சுத்த சன்மார்க்கம் என்ன பிரச்சனைன்னா, இதுல உள்ளதை உள்ளபடி உள்ளவனாய் நிறைந்த எது எப்படி இருக்கோ as it is, கடவுள் நிலை அறிந்து அம்மையமாதல். அதனால இந்த சுத்த சன்மார்க்கத்துல கடவுளை சென்று அடைதல், கடவுளோடு ஐக்கியமாதல், கடவுளோடு அத்துவிதப்பட்டு நிற்கல், இந்த வார்த்தையெல்லாம் எராஸ் பண்ணிடுறார் ஆண்டவர். ஏன்னா இயற்கையில ஒரு பொருள் தான் இருக்கு, அதுதான் யாவுமாய் விளங்குது. ஆக உள்ளிருந்து வெளிப்படுதல் தான் சுத்த சன்மார்க்கம். உள்ளிருந்துதான் இறைவன் வெளிப்பட்டு அனைத்துமாய் விரிந்து 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 தன்னை விரித்து விளக்கி கொண்டிருக்கிறார். சுத்த சத்விசாரத்தினாலே நாம் உள்நிலையை தேர்ந்து கொண்டு ஓர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் இயற்கையிலேயே இறைவனோடு அத்துவிதமாகத்தான் இருக்கிறோம், இறைவனோடு இயற்கையிலேயே ஐக்கியப்பட்டு தான் இருக்கிறோம். ஏனால் இதுவரையில் நாம் இறைவனுக்கு வேறாய் இருந்து இனிமேலிக்கும் போய் இறைவனை அடைதல், இனிமேலிக்கும் போய் புதிதாக ஐக்கியப்படுதல்னா அந்த மெய்ப்பொருள் அனுமதிக்காது. இதுதான் உண்மை. அப்ப அனுபவிச்சது பொய்யான்னா அனுமதிக்கும், உள்ள வாங்கி விழுந்துரும். இப்ப சில கருந்துளைகள்லாம் பிரபஞ்சத்தில் இருக்குது, கண்டுபிடிக்கிறாங்க பிளாக் ஹோல். அது ஒரு பெரிய சூரியனை, பல ஆயிரக்கணக்கான சூரியனை உள்ள விழுங்கிட்டு அது வெப்பத்தனை அழிச்சிருந்தான். இன்னும் அதை பத்தி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி அந்த சிவஜோதி அந்த சிவஞானிகளை விழுங்கிட்டு அவங்களுக்கு அனுபவமே இல்லாம ஆஃப் பண்ணி எடுத்தான். அப்படி ஒரு நடக்க போதுன்றத அவங்களுக்கே தெரியாத நிலையில இருக்காங்க. ஏன்னா தத்துவங்கள் நாமல்ல அப்படின்றது ரைட்டு தான், ஆனா இந்த உடல் வாழ்வு வேண்டாம், இந்த உயிர் வாழ்க்கை வேண்டாம், இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு நினைச்சது தப்பு. ஏன்னா பிறந்தது நான், இங்க அனுபவிக்கிற துன்பங்கள்லாம் என்னுடையது நினைச்சது முதல் தவறுன்றார். இதான் சொல்லி டீட்டெயிலா சொல்றார். மனிதன் தன்னை முதலில் கடவுளுக்கு தன்னை வேறானவன் என்று ஐடென்டிஃபை பண்ணதே தவறு. அடுத்த இரண்டாவது தவறு, இந்த தத்துவங்களை எல்லாம் விட்டு விட்டு உடல் வேண்டாம், மனதை இறக்கும்படி செய்திட வேண்டும், உலக வாழ்க்கை வேண்டாம், இந்த பிறப்பே தவறானது, இது வினையினால் வந்தது, ஆக இதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்றால் இந்த தத்துவங்களை எல்லாம் உதறி தள்ளிட்டு இதையெல்லாம் வேண்டாம் என்று வெறுத்து நாம் உள் ஒடுங்கி விட வேண்டும். ஆக தன்னை கடவுளுக்கு வேறாக நினைத்தது முதல் தவறு. இரண்டாவது தவறு, இறைவனை சென்று அடைதல் வேண்டும் என்று எண்ணியதும் தவறு. ஆக இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்குத்தான் இறைவன் மார்க்கத்தை உலகத்துக்கு ஏற்படுத்தி இருந்துதான். அது ஆன்மீகத்துல அக உலகில அது தேவைப்பட்டது. ஆனா இப்பொழுது
இது அதெல்லாம் முடிஞ்சு அந்த முடிவுக்கும் மேலான ஒரு முடிவு சுத்த சன்மார்க்கம் உள்ளிருந்து வெளியில வரும். ஏன்னா இறைவன் அப்படிதான் வந்துட்டு இருக்கான். இறைவன் உள்ளிருந்து தான் அணுகப்பட்டு வெளில வர்றான். அது இறை உண்மை அப்படிதான் இருக்கு. அதனால நாம புறநிலையில இருந்து அகநோக்கி சென்று அடைகின்ற பொழுது அதுவரையில் அந்த தேக அந்தியம் வரையில அந்த அவர்கள் அனுபவித்த அந்த பேரிந்த என்கின்ற அந்த சிவானுபூதி அது இந்த துண்டிக்கப்பட்ட போது உடல் மனம் உயிர் இதன் தொடர்பு துண்டிக்கப்பட்ட போது அங்கு வாழ்வும் சூன்யமாகி விடுகிறது. இதுதான் சுத்த சன்மார்க்கம். இந்த உண்மையை இறைவனே மறைத்து விட்டு இருந்தார். அப்பதான் வள்ளலாருக்குதா அவங்க எல்லாம் என்ன நிலையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்மொழில கொண்டு போய் பார்த்தா எல்லா ஞானிகளும் அங்க அனுபவம் இல்லாம திருவடியில ஒடுங்கி இருக்காங்க. ஆனா திருப்பி அவங்க வருவாங்க. வருகின்ற பொழுது அவங்க ஒரு 15 வயசுலயே அவங்க திருதேசத்துல அடைஞ்சிருவாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. 10 வயசுல கூட அவங்க அடைஞ்சிடலாம். ஏன்னா அவங்க ஞான பூர்ணம் ஆயிட்டாங்க. ஆனா அனகம்ன்ற ஒரு இதை அவங்க தடை பண்ணிட்டாங்க. அது இறைவனே அப்படிதான் வச்சுட்டு இருந்தார். ஏன்னா அதுக்குரிய பரிணாம வளர்ச்சி, பக்குவம், அருட்பக்குவம் அக ஆன்ம உலகிலே அது விளைவதற்கு 1865 தான் அது முதல்ல ஒரு ஆன்மாவுக்கு அதை கொடுக்குறார். அப்பதான் இறைவனே வர்றார் உள்ள இருந்து. அதனாலதான் வள்ளல் பெருமான் பேருபதேசத்தை சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைகளை முக்கியமா கவனிக்கணும். இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற 10 தினங்கள் ஆகிய கொஞ்ச காலம் வரையில் நீங்கள் நல்ல விசாரணைகள். இதெல்லாம் நினைக்கிறோம். அப்ப இருந்தும் நினைச்சாங்க, இப்போ நினைக்கிறாங்க. அப்பெல்லாம் வள்ளல் பெருமான் ஏற்பட்ட தர்மசாலை, சத்திய தர்ம சாலை, சத்திய ஞான சபை, சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், இத சுருக்குமா சங்கம், சாலை, சபைன்னு சொல்லுவாங்க. ஆனா இது உபதேசம் பண்றது வேட்டுக்குப்பத்துல பண்ற சித்தி வளாகத்துல. அப்போ இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற 10 தினங்கள்ல எல்லாரும் தப்பான அர்த்தம் பண்ணிதான் இன்னைக்கு வரையில. தர்மசாலையில ஆண்டவர் எழுந்தருள போறாரு, சாலைக்கு போயிடல. அப்ப எங்கிருந்து போறாரு? சபையில இருந்து சாலைக்கு போறாரா? சங்கத்துல இருந்து சாலைக்கு போறா? இல்ல சித்திவாளர் சாலைக்கு வர போறாரா? எந்த மீனிங்கும் பொருளும் படலையே. இது அர்த்தமே வேற. அகண்ட வெளியில் இருக்கிற ஆண்டவன் அனுபவத்தின் பொருட்டு தான் இந்த ஆன்மாவை தனது சொந்த அனுபவ நிலையமா கொண்டிருக்கார். ஆனா மனிதன் அந்த உண்மை அறியாம தன்னை புறத்தானாக உடல் வடிவனாக கருதி இருந்து இதையெல்லாம் நாமல்ல என்றது கம்ப்ளீட்டா உதறிட்டு உள்ள போய் ஐக்கியம். அது தவறு. இறைவன் தான் அணுகப்பட்டு இந்த உடல் உருவத்தோடவே வாழும்ன்றது அவருடைய குறிக்கோள். அதுக்காக தான் இத்தனை பிறவிகள் எடுத்து இந்த மனித பிறவில இந்த உருவத்தை சுத்த உருவமாக்கி அந்த உருவம் மறையக்கூடாதுன்றதுக்காக தான் உருவத் தோற்றத்தோடு விளங்கணும் அப்படின்னு பிறக்கிறார் அவர். அப்படி இருக்கும்போது எனக்கு பிறப்பு வேண்டாம் நீங்க நினைக்கிற, ஏன் நினைச்சாங்க அப்படின்னா இந்த தேகம் தான் நானு அனுபவிக்கின்ற இந்த இன்ப துன்பம் எனக்கு தான் அனுபவமாகும். அதே தவறு. ஏன்னா அப்ப அந்த அளவுக்கு சத்விசாரம் இல்லை என்பதை வள்ளல் பெருமான் சொல்லுகிறார். சுவாமி சரவணானந்தவர் சொல்லுகிறார். நாம் சொல்லுவதற்கு அணுவளவு கூட நமக்கு தகுதி என்பது கிடையாது. ஆக இவ்வளவு நேரம் பேசுறது எல்லாமே தப்பா முடிஞ்சு போச்சு. அதனால அந்த ஞானிகள் நம்ம எல்லாம் மன்னிக்கணும். இது ஜஸ்ட் சுத்த சன்மார்க்கம்னு என்ன, அது எந்த விதத்திலே மற்ற மார்க்கத்தை வேறுபட்டது என்பதை நாம் வெளியில இருந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் புரியுதுங்க. சரிங்க, நான் உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். சரிங்க. சரிங்க. ஏன்னா இவ்வளவு டெக்ஸ்ட்ல டைப் பண்ண முடியாது, ரொம்ப நேரம் ஆகும், பண்ண முடியாது. அது ஒரு புக்காவே மாறிடும். சரி சரி, நன்றி நன்றி நன்றி. இதுல 7வது சிவரூபம் இருக்குங்களா, அதுதான் முக்கியம் சொல்லுவாரு சரவணானந்த சுவாமி.
வேதாந்தத்துல இருந்துதான் எல்லாமே பிறந்து வருது. ஆமா ஆமா 4 வேதங்களும் எடுத்தது ஆதி வேதம், ரிக்வேதம், சாம, அதர்வம், அதுல இருந்து தானே எல்லாமே வெளியில வருது. ஆமா ஆமா அதாவது அதுல இருந்து வந்தது தானே. திடீர்லாம் வரல, ஆதியில இருந்தே அந்த உள்ளது வெளியில வந்துட்டு தான் இருக்கு. உண்மைகள், முடிவான உண்மை இப்பதான் வெளியில வருது வரலாறு மூலம். ஆமாங்க. நன்றி. சரிங்க. நன்றி கல்யாணம். நன்றிகள். நன்றி.